ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். முதல் விஷயமே நம்ம காசாக்குள்ள இருக்கக்கூடிய நிலவரம் பார்த்துட்டோம்னா, மழை பெய்யறதுனால ரொம்ப அந்த மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. எல்லாருடைய டென்ட்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் மூழ்கி இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாரும் ஸ்டூலை போட்டு உட்காந்து அதுக்கப்புறம் ஸ்டூலில் வச்சு என்ன பண்ணுறாங்க, அடுப்பை பற்ற வச்சு சமைச்சிட்டு இருக்காங்க. யாராலையும் தரையில் படுத்து தூங்க முடியாத நிலைமை இருக்குது. நினச்சி பாருங்க, தரையில் ஒரு அடிக்கு தண்ணி நின்னா அவங்க என்னதான் பண்ண முடியும்? ஏன்னா அங்கே கட்டல் கூட இல்லை. எல்லாருமே டென்ட்டில் கீழே பாய் விரிச்சும் கீழே பெட்டு போட்டு தான் படுத்துட்டு இருக்காங்க. எல்லா பெட்டு பாய் எல்லாமே நனைஞ்சிருச்சு. நேற்றெல்லாம் பார்த்தா அந்த மக்கள் தூங்குற கூட ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் சேரு சகதியாக இருக்கிறனால நோய் வேற பரவிட்டு இருக்குது. அதனால பல ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அழுது கொண்டே உதவி கேட்கக்கூடிய காட்சிகள் நமக்கு மனதை உழுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இது இயற்கையான பிரச்சனை, மழை பெய்யறது, இந்த கிளைமேட்ல இப்படி ஆகிறதுன்ட்டு. ஆனாலும் இந்த போர் நின்னும் கூட என்ன பண்ணல, இஸ்ரேல் அங்கே தாக்குதல் நிறுத்தவே இல்லை. நேற்று கூட 4 பேர் இறந்துருக்காங்க. பத்தாவதுக்கு நாங்கள் வாகனங்களை அனுப்பி அந்த இடுபாடுகளை அகற்றுவோண்டாங்க. ஆனால் அதுக்கான வாகனத்தை இன்னும் அனுப்பாமல் இருக்கிறனால அங்கிருந்து இடுபாடுகளும் அகற்றப்படாமல் இருக்குது. இடுபாடுகள் அகற்றப்பட்டால் அந்த இடத்துல டென்ட் எல்லாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ மக்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்தா மக்கள் ஆல்ரெடி இல்லாத இடங்கள்ல தான் இப்போ டென்ட் போட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி இருந்த இடத்துலலாம் வீடு இழிஞ்சு விழுந்திருக்கிறதுனால அந்த இடத்துல டென்ட் போட முடியாமல் இருக்குது. அந்த வீடு இருக்கக்கூடிய இடமெல்லாம் தண்ணி வராத இடமா இருக்கும். ஆனால் இப்போ இவங்க இருக்கிறதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரையோர பகுதிகளில் இருந்துட்டு இருக்கிறனால நிறைய தண்ணி நின்றுட்டு இருக்கு. இந்த கிளைமேட்டுடைய பிரச்சனையும் நெத்தன்யாஹு செய்யக்கூடியதும் சேர்ந்து அந்த மக்களை ரொம்ப வாட்டி கொண்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இதெல்லாம் இல்லாமல் அங்கே இன்னும் முழுமையாக உணவு போகிறதில்ல, மருத்துவம் கிடைக்கிறதில்ல. ரொம்ப வேகமாக வியாதிகள்லாம் தொற்றி இருந்துச்சு. தண்ணீர் மூலமாக கிருமிகள்லாம் பரவிட்டு இருந்துச்சு. இந்த வருடம் இன்னும் எந்த அளவுக்கு மோசமாக போக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தையே காசா மக்கள் எழுப்பியிருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி இருந்தால் இன்னொரு பக்கம் பார்த்தா லெபனானோடு போர் வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் நெருங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களே லெபனான் நம்மளை தாக்குவாங்க அப்படிங்கக்கூடிய அச்சத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு பெரும் தாக்குதலே லெபனான் மேலே எடுக்கிறாங்க. ஏதோ ஒருத்தவங்களை அடித்தாங்க, 2 பேர்த்த அடித்தாங்கிறப்ப தெரியாமல் இருந்துச்சு. பெரிய தாக்குதலை எடுத்துட்டு இருக்கிறதுனால லெபனான் தரப்புலேருந்து போர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நாம் நேரடியாக பாதிக்கப்படுவோம். ஏன்னா லெபனான் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியை தாக்குனதுனால வடக்கு பகுதியிலேருந்து மக்கள் ஏற்கனவே பலரும் காலி பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு முன் அனுபவம் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, காலி பண்ணி போயிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது. இஸ்ரேலில் இருந்தோம்னா உலக நாடுகளே நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு லெபனானோட சண்டையில ஆரம்பிச்சாங்கன்னா அது நமக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க காலி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே போர் நிற்கிற மாதிரி தெரில. அதாவது போர் சமாதானம் நின்றுச்சுன்னு நினச்சாலும் இவங்க போய் லெபனானில் வம்பிழுக்கிறது, சிரியாவில் வம்பிழுக்கிறது, வெஸ்ட் பேங்க்ல வம்பிழுக்கிறது, இந்த மாதிரி வம்பிழுக்கிற வேலையவே செஞ்சுட்டு இருக்கிறதுனால மக்களே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். மறுபக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுடைய உளவுத்துறை என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் ஆகட்டும், லெபனானுடைய போராளி குழுவாகட்டும், சிரியாவில் இருக்கக்கூடிய போராளி குழுவாகட்டும், ஈரானுடைய துணையில் இருக்கக்கூடிய போராளி குழுவாகட்டும், எல்லாரும் இப்போ ஒட்டுக்கா சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து எங்களை தாக்க போகிறாங்க, இஸ்ரேல் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுடைய உளவு பிரிவு கண்டுபிடிச்சதாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவலை இவங்க எதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் நமக்குள்ளே இருக்குது. ஏன்னா சில டைம் இவங்க தாக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க முதல்ல தாக்கிடுவாங்க. எங்களை அடிக்கலான் இருந்தாங்க, அதனால தான் நாங்கள் அடித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக இஸ்ரேல் இப்படி சொல்கிறாங்களா? அப்படி இல்லை, உண்மையாலுமே அந்த மாதிரியான பிளான் போயிட்டு இருக்கா? ஏன்னா லெபனான் சொல்லிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இஸ்ரேல் அடிக்க போகிறோம்ட்டாங்க. ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், பதிலடி கொடுக்க போகிறோம்ட்டாங்க. ஈரான் எப்பயுமே அவங்களுடைய ப்ராக்சிஸ் வச்சு தான் பதிலடி கொடுப்பாங்க. அது இல்லாமல் சிரியாவில் போய் என்ன பண்ணிட்டாங்க, கடந்த வாரம் தாக்குதல் நடத்தினால அங்கிருந்து மக்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலை அடிக்கிற கூட தயாருன்னு சொல்லிட்டாங்க. அதனால கோலன் குன்றுகள் வழியாக தாக்குதல் நடத்தப்படும்னு வேற அங்கிருந்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் அங்கங்கே சொல்லப்பட்டுட்டு தான் இருக்குது. அதை வச்சு இவங்க கரெக்டாக உளவு தகவல் மூலமாக நமக்கு சொல்கிறாங்களா, இல்லை இவங்களாம் இப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இப்படி ஒரு தகவலை சொன்னோம்னா உலக மக்கள் நம்புவாங்க, அதை சாக்கா வச்சு மறுபடியும் லெபனானையும் சிரியாவையும் ஏதாவது பண்ணலாங்கிறதுக்காக சொல்கிறாங்களாங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். இதெல்லாம் தான் இப்போ முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.